எலக்ட்ரிக் இன்ஜினியரா இருந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பரா ஐடி கம்பெனிக்குள்ள போகணும்னு நினைக்கிற உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ அப்படி சாஃப்ட்வேர் டெவலப்பரா போன ஒருத்தவங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் நேம் வந்து பாத்தீங்கன்னா சக்தி. ஸோ சக்தி வந்து எப்படி வந்து எலக்ட்ரிக் இன்ஜினியரிங்ல இருந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள போனாரு அப்படின்றத பத்தி அவரே சொல்லுவாரு. அவர் பேசுறதை மட்டும் கேட்டு வந்துருங்க. என் பேர் சக்தி. நான் கரூர்ல இருந்து வரேன். 2021 பாஸ் அவுட். ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். ட்ரிபிள் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன் இங்க சென்னையில. அதுக்கப்புறம் அதுல கெரியர் எதுவும் பெருசா க்ரோத் இல்லாதனால நான் இப்போ சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போகலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப வெங்கட் சார் வீடியோவை பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் மீட் பண்ணி அவர் சஜஸ்ட் பண்ணாரு இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் எடு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்ணி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்பராக பிளேஸ் ஆயிருக்கேன். காஷ் இன்ஃபோட்டுக்கு நீங்கள் படிக்க வந்தால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 6 நாளும் நீங்கள் இந்த கம்பெனி ஓனர் கிட்ட படிக்க போறீங்க. அவர் தான் உங்களுக்கு டீச் பண்ண போறாரு. இவரை பற்றி சொல்லணும்னா HCL ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணவர் 10 இயர்ஸாக மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கின ஒரே தமிழனும் இவர் தான். அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கு. இவர் மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜிக்கும் அந்தந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம தம்பி சக்தியை பற்றி பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட நேம் சக்தி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்ல இருந்து 2021 எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் வந்து ஸ்விட்ச் பண்ணணும், டொமைனை வந்து மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஐடியை சூஸ் பண்ணி ஐடியில் அவர் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்மளை கான்டாக்ட் பண்ணாரு. அவர் வந்து இங்கே படித்த விதம், அவர் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், அவரோட டெடிகேஷன் தான் அவரை இப்படி ஒரு சூப்பர் கம்பெனி டாப் MNCயில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. இப்போ சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் MNC கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரா பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ நீங்களும் காஷ் இன்ஃபோடெக்ல படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுளில் காஷ் இன்ஃபோடெக்னு சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் பேஜில் kashinfotech.com அப்படின்ற நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் போகணும். அந்த பேஜ்குள்ளே நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் டியூரேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் கோர்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலமா நீங்கள் ஈஸியாக நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே இதில் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ் இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓரியன்டாக இன்டர்ன்ஷிப் இருக்குது, வேறு என்னென்ன MBA இன்டர்ன்ஷிப், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் எவ்வளோ டியூரேஷன், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஈஸியாக இன்டர்ன்ஷிப்பும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அவங்க என்னென்ன டொமைனில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க என்ன டெவலப்பராக என்ன இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கீழே நம்ம கொடுத்துருப்போம். அவங்க என்ன இயர் பாஸ்ட் அவுட், அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.